இந்த நியூஸ் கலெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இந்த நியூஸ் கலெக்ட் அரசியல் ரீதியாக பல்வேறு நிகழ்வுகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போது மக்கள் மத்தியில் பேசுபவராக இருந்து கொண்டிருப்பது விஜய் புதிதாக துவங்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகம். இந்த கழகத்தின் முதல் மாநாடு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடத்துவதற்காக திட்டமிட்டப்பட்டு பல இடங்களில் அனுமதி பெறப்பட்டிருந்தது. ஆனால் அனுமதி எங்கும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் ஒரு 85 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மாநாடு நடத்துவதாக திட்டமிட்டு காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஒரு மனு அளித்திருந்தார். அதில் தனக்கு மாநாடு நடத்த வேண்டும், பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நெருங்கிதான் அந்த மனு. அதற்கு பிறகு காவல்துறை தரப்பில புசி ஆனந்த் மற்றும் விஜய் கட்சிக்கு ஒரு கேள்வி 21 கேள்விகள் எழுப்பி ஒரு கடிதம் வழங்கப்பட்டிருந்தது. என்ன கேள்விகள் என்றால், மாநாடு எப்போது துவங்குவீர்கள், எப்போது முடிப்பீர்கள், எவ்வளவு கூட்டம் வரும், வாகனம் நிறுத்துவதற்கு இடம் போதுமானதாக இருக்குமா, இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இப்படி தவிர்ப்பீர்கள் போன்ற பல்வேறு கேள்விகள் அடங்கி அந்த 21 கேள்விகளை காவல்துறை கடிதமாக விஜய் கட்சிக்கு அனுப்பியிருந்தது. அந்த நிலையில் 5 நாட்களுக்குள் இதற்கான பதில் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் விஜய் கட்சி தரப்பிலோ 3 நாட்களுக்குள் நாங்கள் பதில் அளித்து விடுவோம் என்றுதான் சொல்லியிருந்தார்கள். அவர்கள் அளிக்கிற பதில் மாநாடு நடத்துவதற்கு ஏதுவாக இருக்குமா இருக்காதா என்பதை பதில் அளித்த பிறகுதான் தெரியும். ஆனாலும் கூட காவல்துறை தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் விஜய் கட்சிக்கு மாநாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படாமல் இருப்பதற்காக பல காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசியல் கட்சிகளில் ஒவ்வொரு முறை தேர்தல் நடக்கும் பொழுதும் ஒரு புதுதாக சில 1 அல்லது 3 கட்சிகள் வரை தொடர்ந்து தொடங்கப்பட்டு கொண்டே இருக்கும். மற்ற அரசியல் கட்சிகள் பல்வேறு கொள்கைகள், கோரிக்கைகள் ஆகியவற்றை முன்னெடுத்து கொண்டு செல்கிற வழியில் விஜயோட கட்சி அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கிறது என்று கூட சொல்லலாம். குறிப்பாக எந்த கட்சியில் பாரம்பரியமாக இருந்தாலும் கூட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 40 வயதுக்கு குறைந்தவர்கள் அந்த கட்சி விஜய் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாகவே இப்ப தற்போது கருத்து கணிப்பில் தெரிய வருகிறது. அந்த வகையில் பார்க்க போனால் விஜயின் கட்சி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாமும் அதை நம்பலாம். ஆனால் மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்பது அரசியல் இருக்கும் என்று பேசப்பட்டிருந்தாலும் கூட விழுப்புரம் விக்கிரவாண்டி பகுதியில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு அரசு தரப்பில் அனுமதி அளிக்கப்படாது என்றே நம்பப்படுகிறது. அந்த வகையில் இன்னும் சில நாட்களில் அது முழுமையாக தெரிந்துவிடும். எப்படி இருந்தாலும் விஜய் இந்த 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக அரசியல் ஏற்படுத்துவார் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் அதை எதிர்பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். விடாமல் இந்த நிகழ்வை கண்டுகளியுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் இந்த நியூஸ் கலெக்ட் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.